திருவண்ணாமலை அண்ணாமலையாரை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலான்னு வந்தோம். சாப்பாடு சுமார் தான் இருந்தாலும் 3 மணி பக்கம் ஆயிட்டதால வேற எங்க போனாலும் காலி ஆயிடும்ன்றதால பக்கத்திலே ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துல இருக்க சாத்தனூர் டேமுக்கு போயிட்டோம். டேமுக்கு போற வழியில ஒரு வீட்டு வாசல்ல நிறைய கோழி மேய்ஞ்சிட்டு இருந்தது. கண்டிப்பா இவங்க கிட்ட நாட்டுக்கோழி முட்டையும் கிடைக்கும்னு போய் அவங்க வீட்டு கதவை தட்டி முட்டை இருக்கான்னு கேட்டேன். நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. நாங்க சென்னையில இருந்து அண்ணாமலையாரை பார்க்க வந்திருக்கோம், அப்படியே பக்கத்துல சாத்தனூர் டேமையும் பார்க்கலாம்னு வந்தோம். உங்க வீட்டுல நிறைய கோழி மேய்ஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே கார ஸ்டாப் பண்ணிட்டோங்க. உங்ககிட்ட நாட்டுக்கோழி முட்டை கிடைக்குமான்னு கேட்டேன். ஒரு முட்டை 15 ரூபாய்மான்னு சொன்னாங்க. பரவாயில்லக்கா, என் குழந்தைக்காக தான் கேட்கறேன், பரவாயில்ல கொடுங்கன்னு சொன்னேன். முட்டை அவ்வையத்துக்காக வச்சிருக்கேன், நீ குழந்தைக்குன்னு கேட்கறதால கொடுக்குறமான்னு சொன்னாங்க. உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றிக்கான்னு சொல்லிட்டு முட்டையை வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா டேம்ல சுத்தமா தண்ணியே இல்லை. நவம்பர் டிசம்பர்ல தான் தண்ணிலாம் திறந்து விடுவாங்களாம். அட இதுக்காகவா இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்தோம்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்ததுக்கு நம்ம குழந்தைக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சதுன்னு ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. திருவண்ணாமலை பக்கம் யாராவது இருந்தீங்கன்னா சாத்தனூர் டேமுக்கு எப்போ போனால் நல்லா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாமா? பாய்.